நீங்கள் ஒரு யூடியூபரா? உங்களுடைய வீடியோவுக்கு கம்மியான வியூஸ் போதா? நீங்கள் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய சேனல் இன்னும் மானிட்டைஸ் ஆகலை, ஒரு 100 வியூ 200 வியூ தான் போகுது. நம்ம மானிட்டைசேஷன் வர்ற வரைக்கும் நம்ம இந்த யூடியூப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அல்லது உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு, அந்த மானிட்டைசேஷன் ஆட் ரெவன்யூவிலேருந்து வர்ற அமௌண்ட்டுன்றது உங்களுக்கு பத்தலையா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் எப்படி மானிட்டைசேஷன் பண்ணலைன்னா கூட நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், அல்லது ஒரு 100 வியூஸ் ஒரு 50 வியூஸ் வந்தால் கூட எப்படி நீங்கள் லேக்ஸில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் விஷயம், யூடியூப்ன்றது ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னா யூடியூப் நம்மளுடைய அஸ் அ கண்டென்ட் க்ரியேட்டாக நம்ம வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி அது ப்ராஃபிட் பண்ணுது. எப்படிலாம் ப்ராஃபிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோ ஓவர்லே ஆட்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 5 செகண்ட் ஆடோ, 1 மினிட் 5 மினிட் 10 மினிட் ஆடோ, இல்லை வீடியோவில் சர்வே க்ரியேட் பண்ணுறது மூலியமாகவோ, இல்லை வீடியோ பக்கத்தில் டிஸ்பிளே ஆட்ஸ், டெக்ஸ்ட் ஆட்ஸ், அல்லது யூடியூப் ப்ரீமியம் மெம்பர்ஷிப், இந்த மாதிரி நிறைய ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் வந்து யூடியூப் வச்சுருக்கு. நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள், யூடியூப் மியூசிக் இருக்குது, யூடியூப் மூவிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் வச்சுட்டு அது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது. ஸோ யூடியூப் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. வேறு எல்லா சோஷியல் மீடியாவும் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதில் வந்து இந்த ஸ்பான்சர்டுன்னு வரும். இது எல்லாமே ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி. அதில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற நம்ம ஏன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடாது? ஏன் ஒரு மானிட்டரி பெனிஃபிட் அதில் மூலியமாக எடுத்துக்கக்கூடாது? நிறைய பேருக்கு யூடியூப்பில் ஆட் ரெவன்யூ தவிர வேறு ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுனாலோ, இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறதுனாலோ அவங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், அதாவது ஒரு கில்ட் வந்துடுது. அது வரக்கூடாதுங்க, அதை முதல்ல எடுத்துருங்க. இப்போது நீங்கள் வந்து எந்த துறையில் வேணால் இருக்கட்டும், சரிங்களா? நீங்கள் எந்த துறையில் வேணால் இருங்க. நீங்கள் வந்து ஆஸ் அ கண்டென்ட் க்ரியேட்டராக நீங்கள் உள்ளே வரீங்க. யூடியூப்பை ஒரு டிவி மாதிரி பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் டெலிவிஷன் மாதிரி பார்க்கக்கூடாது. டெலிவிஷனில் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரெவன்யூ சோர்ஸ் என்ன? ஆட் ரெவன்யூ. அவங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, அதில் ஆட் ரெவன்யூ தான் அவங்களுக்கு முக்கியமான ரெவன்யூ சோர்ஸ். ஸோ நம்மளுக்கு முக்கியமானது வந்து ஆட் ரெவன்யூ அப்படின்ற வச்சுக்கூடாது. நமக்கு இந்த யூடியூப் வர்றது மூலிமா நம்மளுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, உங்களுடைய சிட்டியில் உங்களுடைய சர்வீசஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் யூடியூப் போகிறீங்கன்னா உங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆகலைன்னா கூட ஒரு 100 பேர் உங்களுடைய வீடியோவை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலிமா ஒரு 4 கிளைண்ட், ஒரு 25,000 வந்து உங்களுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க ஒரு சர்வீஸ்க்காக. 4 பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1 lakh rupees ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? அப்போது ஏன் நீங்கள் யூடியூப் ஆட் ரெவன்யூ மட்டுமே நம்பி இருக்கிறீங்க? நிறைய பேர் பண்ணுற தப்பு தான். அதாவது 1 வருஷம் 2 வருஷம் 1000 வீடியோ 2000 வீடியோன்னு போடுவாங்க. ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ண மாட்டாங்க. ப்ரொமோஷன் பண்ணால் அது ஒரு சின் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ யூடியூப்பில் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 100 வியூஸ் வந்தால் கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ தான் யூடியூப்குள்ளே நுழையலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடுங்க. ஏன்னா இப்போவே நிறைய பேர் வந்ததுனால யூடியூப் உடைய பாலிசி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டுருக்கு. கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுக்கு நிறைய டஃப்பான டாஸ்க்கு கொடுத்து தான் அவங்க வந்து மானிட்டைசேஷனை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போது யூடியூப்பில் வேறு என்னென்ன மாதிரிலாம் ரெவன்யூ சோர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து நம்ம பார்த்தோம், நம்மளுடைய ப்ரொஃபஷனை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி அது மூலிமா எக்ஸ்போஷர் வந்து நமக்கு கிடைக்கும். அது மூலிமா கிளைண்ட்ஸ் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பரோ, ஒரு இமெயில் ஐடியோ, ஒரு வெப்சைட்டோ, அது மூலிமா நம்ம காண்டாக்ட் பண்ணி ரெவன்யூ ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இல்லை, உங்கள்கிட்ட சர்வீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? மற்றவங்களுடைய ப்ராடக்டை செல் பண்ணுறது மூலிமா அதுக்கு உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கமிஷனை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம்.
இது எல்லாமே யூடியூப் மானிட்டைசேஷன் ஆகலைன்னா கூட உங்களால் பண்ண முடியும். இரண்டாவது சொல்லிட்டேன்னா, மூணாவது என்ன அப்படின்னா பிராண்ட் ப்ரொமோஷன். இப்போது நிறைய பிராண்ட் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை தேடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஈவெண்ட்டை ப்ரொமோட் பண்ண, அவங்களுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண, அவங்களுடைய சர்வீஸை ப்ரொமோட் பண்ண நீங்கள் அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த சர்க்கிளில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன், என்னுடைய வீடியோஸை இத்தனை டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க, உங்களுக்கு நான் ப்ரொமோட் பண்ணி தரேன் அப்படின்னு நீங்கள் வந்து அவங்கள வந்து ரீச் பண்ணி, இல்லைனா உங்ககிட்ட அவங்க வருவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, ஒரு துறையில் ஒரு குறிப்பிட்ட வருஷம் உங்களுக்கு அனுபவம் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து, உங்களுடைய எக்ஸ்பர்டைஸை வந்து நீங்கள் ஒரு கோர்ஸாவோ இல்லை ஒர்க் ஷாப்பாவோ இல்லை வந்து ஒரு கன்சல்டிங் மூலியமாகவோ நீங்கள் வந்து ரெவன்யூவாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஜிம் மெம்பர்ஷிப் அல்லது நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை செல் பண்ணுறது மூலிமா, இந்த மாதிரி அதாவது யூடியூப்பை வச்சு இப்போ நீங்கள் வந்து ஒரு புக் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்குனால் அந்த புக்கு கொடுக்குற வருமானம்ன்றது ரொம்ப கம்மி தான். ஆனால் அந்த புக்கு எழுதினார் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஆத்தர்ன்ற ஒரு அத்தாரிட்டி கிடைக்குது இல்லையா, அதன் மூலியமாக தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது ரெவன்யூன்றது அதிகரிக்கும். இப்போது நார்மலாக ஒரு புக் எழுதினார் அப்படின்னா, இப்போ ஒரு கதை எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கதை புக்கு எவ்வளோக்கு ரூபாய்க்கு விற்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் ஒரு சப்ஜெக்டை பற்றி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் மாறும்போது, இவருக்கு இந்த விஷயத்தை பற்றி நிறையா தெரியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறுவீங்க. எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட மக்கள் நிறைய பணம் செலவு பண்ண விரும்புவாங்க. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரலிஸ்ட்டை போவீங்களா இல்லை ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போவீங்களா? ஸோ நம்ம யூடியூப் மூலிமா ஆட் ரெவன்யூ வருது, அது மூலிமாவே ஏர்ன் பண்ண நினைக்கக்கூடாது. அதை தாண்டி நம்ம வந்து எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத யோசிக்கணும். இதை தாண்டி இப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில்லுமே எனக்கு தெரியாது, எனக்கு வந்து எந்த ஒரு நாலேஜ் இல்லை, நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் ஒரு அன்எம்ப்ளாய்டாக இருக்கேன், நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், எனக்கு எதில் போகிறதுன்னு தெரில அப்படின்னா, இல்லை ஒரு பார்ட் டைமாக நான் பண்ணணும், நான் வந்து ஒரு ஜாபில் இருக்கேன், நான் ஒரு பார்ட் டைமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கான துறைன்றது ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து இங்கே வரும். அந்த வீடியோவுடைய லிங்க்கையும் நான் வந்து கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன், அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றின நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள்.